ஹாய் எவ்ரிவன். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ஆர்கானிக் ரியாக்ஷன் லிபர்மேன் நைட்ரோசோ டெஸ்ட். ஓகே, இப்போ இந்த டெஸ்ட்டு பண்ணுறதுக்கு எனக்கு தேவைப்படக்கூடிய விஷயம் செகண்டரி அமைன். ஓகே, இப்போ செகண்டரி அமைன்னா என்ன? மொத்தம் நமக்கு 3 விதமான அமைன்ஸ் இருக்குது. ப்ரைமரி ஃபார்மில் எனக்கு RNH2. ஓகே, இப்போ இதில் நான் ஒரு ஹச்சை குறைக்கிறேன். இதில் ஒரு ஹச்சை குறைச்ச ஹச்சுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக இன்னொரு அரை குரூப்பாக நான் உள்ளே கொண்டு வரேன். ஓகே, அப்போ இங்கே ஃபார்மில் எனக்கு NHன்னு இருக்குது. அப்போ இப்படி இருந்தால் இது எனக்கு செகண்டரி. ஓகே, அடுத்து டெர்ஷரி. இப்போ நான் என்ன பண்ணுறேன், மிச்சம் இருக்கக்கூடிய இன்னொரு ஹச்சையும் குறைச்சிட்டு அதுக்கு பதிலாக அதை ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி இன்னொரு அரை குரூப்பாக உள்ளே கொண்டு வரேன். அப்போ இது எனக்கு டெர்ஷரி. ஓகே, மூணுமே எனக்கு அமைன்ஸ் தான். பட் நீங்கள் என்ன ஃபார்முலா எடுக்கிறீங்க அப்படின்றத பொறுத்தது ப்ரைமரியா செகண்டரியா டெர்ஷரியா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு டிஃபர் ஆகும். NH2னா ப்ரைமரி, NHன்னா செகண்டரி, N மட்டும் இருந்தால் அது எனக்கு டெர்ஷரி. அப்போ லிபர்மேன் நைட்ரோசோ டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம சூஸ் பண்ண போகிற விஷயம் ஒரு செகண்டரி அமைன். ஓகே, இப்போ முதல்ல என்னோடய ஃபார்முலாவை எழுதிக்கலாம். NH. ஓகே, ஒரு ஆறு குரூப் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அல்கைல் அண்ட் அரைல்னு கொடுத்துருக்கான். அப்போ ஒரு ஆர் கண்டிப்பாக எனக்கு அல்கைலாக இருக்கணும் அண்ட் இன்னொரு ஆர் கண்டிப்பாக எனக்கு ஒரு அரைலாக இருக்கணும். அப்போ அல்கைலோட ஃபர்ஸ்ட் மெம்பர், அல்கேனோட ஃபர்ஸ்ட் மெம்பர் எனக்கு மீத்தேன் தான். மீத்தேனில் ஒரு ஹச்சை குறைச்சாதான் அது அல்கைலாக மெத்திலாக மாறும். ஸோ CH3. ஓகே, நான் திருப்பி சொல்கிறேன். இப்போ ஒரு அல்கேன் இருக்குது அப்படின்னா அல்கேனில் நீங்கள் ஒரு ஹச்சை குறைக்கணும். ஹச்சை குறைச்சாதான் அது உங்களுக்கு அல்கைலாக மாறும். ஃபார் எக்ஸாம்பிள் அல்கேனோட ஃபர்ஸ்ட் மெம்பர் CH4. இதில் ஒரு ஹச்சை குறைச்சாதான் அது எனக்கு CH3 மெத்தில்னு மாறும். ஓகே ஓகே ஸோ ஒரு ஆர் எனக்கு அல்கைல் குரூப். ஓகே, அப்போ இன்னொரு ஆர் எனக்கு அரைல் குரூப். AR அப்படின்னாலே எனக்கு அரோமேட்டிக் தான். அரோமேட்டிக்கோட சிம்பிளஸ்ட் ஃபார்ம் தான் இந்த AR அப்படின்னு போடுவாங்க. இப்போ அரோமேட்டிக்னாலே எனக்கு இது ஒரு ரிங் சிஸ்டமோட ஃபர்ஸ்ட்டு மெம்பர் எனக்கு பென்சின் ரிங் தான், C6. கார்பனோட நம்பர் C6ன்னு ஆரம்பித்தா மட்டும்தான் அது எனக்கு அரோமேட்டிக் ரிங்கை இண்டிகேட் பண்ணும். அப்போ ஒரு பென்சின் ரிங். ஓகே ரைட். ஸோ இந்த ரியாக்டன்ட்டு தான் என்னோடய லிபர்மேன் நைட்ரோசோவோட ஃபர்ஸ்ட் ரியாக்டண்ட்டாக இருக்க போகுது. ஓகே, ஸோ திருப்பி சொல்கிறேன். நம்ம எடுக்க போகிறது ஒரு செகண்டரி அமைன். அதில் ஒரு ஆர் எனக்கு அல்கைல் குரூப்பாகவும் ரெண்டாவது ஆர் எனக்கு ஒரு அரைல் குரூப்பாக ஒரு ரிங் சிஸ்டமாகவும் இங்கே நான் எடுத்திருக்கேன். ரைட். இப்போ இதோட பேர் என்ன? நம்ம அனலின் படிச்சிருக்கோம் இல்லையா? அனலினோட நேம் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா பென்சின் ரிங்கோட NH2 கனெக்டாக இருக்குது. இதுதான் அனலின். இதில் நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு ஹச்சுக்கு பதிலாக இங்கே நான் மெத்தில் உள்ளே கொண்டு வந்திருக்கேன். ஸோ இங்கே நம்ம அந்த அனலின் அப்படின்ற குரூப்பை நம்மளோட கார்பன் செயினாக சூஸ் பண்ணிக்கலாம். அப்போ அதில் இருக்க சப்ஸ்டிடியூவன்ட் யாருன்னா மெத்தில். சப்ஸ்டிடியூவன்ட்டு நம்ம முதல்ல எழுதணும். அந்த மெத்தில் எனக்கு என்னோட கனெக்டாக இருக்குது. அப்போ N மெத்தில் அனலின். மெத்தில் அனலின். ஓகே, ஸோ இதோடு நான் சேர்க்க போகிறது அடுத்து நைட்ரஸ் ஆசிட். ஓகே, நம்ம நைட்ரிக் ஆசிட் படிச்சிருப்போம், HNO3. அதில் ஒரு ஓவை குறைச்சிக்கோங்க, அதுதான் நைட்ரஸ் ஆசிட், HNO2. ஓகே, இதை நம்ம கம்ஃபர்டபுளுக்காக நான் எப்படி பிரித்து எழுதுகிறேன், HONOன்னு பிரித்து எழுதுகிறேன். ஓகே, இப்படி எழுதிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளால் அடுத்த ரியாக்ஷன் ப்ரொசீட் பண்ணுறது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். HONOன்னு பிரித்து எழுதிக்கோங்க. ஓகே, அடுத்ததாக இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், இப்போ இந்த ரியாக்ஷன் இட் இஸ் கோயிங் டு டேக் பிளேஸ் இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் சோடியம் நைட்ரைட், NaNO2, சோடியம் நைட்ரைட், அதோட கான்சன்ட்ரேட்டட் HCl எடுத்துக்க போகிறோம். ஓகே, ஸோ என்ன செய்ய போகிறேன், ரொம்ப சிம்பிள். நான் வெளியில் அனுப்ப போகிறது ஒரு வாட்டர் மாலிகுல். ஓகே, இங்கேருந்து ஒரு ஹச்சும், செகண்டரி அமைன்லேருந்து ஒரு ஹச்சும், இந்த நைட்ரஸ் ஆசிட்லேருந்து ஒரு OH, இது ரெண்டையும் அப்படியே சேர்த்து என்ன பண்ணுறீங்க, ஒரு வாட்டர் மாலிகுலாக அனுப்பிச்சிருங்க. பேலன்ஸ் என்ன இருக்கோ அதை அப்படியே நம்ம எடுத்து எழுதிடலாம். ஓகே, பேலன்ஸ் என்ன இருக்குது, ஒரு பென்சின் ரிங், அதோட கனெக்டான N, அதோட கனெக்டான CH3, அண்ட் இங்கே ரெண்டாவது ரியாக்டண்ட்டில் எனக்கு பேலன்ஸ் இருக்குது Nனும் O மட்டும்தான். ஓகே, நைட்ரஜனோட வேலன்சி 3. இப்போ இந்த நைட்ரஜன் பார்த்தீங்கன்னா 1 2 3 வேலன்சி சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டீங்க. அப்போ இவனுக்கு அடுத்து இங்கே நீங்கள் எழுதும்போது டபுள் பாண்ட் போட்டால் தான் நைட்ரஜனோட வேலன்சியான 3யை நீங்கள் என்ன பண்ண முடியும், இங்கே நீங்கள் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும். ஓகே, அப்போ இதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா N-நைட்ரோசோ அமைன். ஏன்னா நைட்ரஜன் ஆட்டமோட தான் இந்த NO குரூப் கனெக்டாக இருக்குது.
அப்போ என் நைட்ரஜன் ஆட்டமோட NOனா நைட்ரஸோன்னு அர்த்தம். நைட்ரஸோ. ஓகே, அடுத்து எனக்கு இங்கே 2 சப்ஸ்டிடியூவன்ஸ் இருக்குது. இப்போ ஒன்று மெத்தல், இன்னொன்று இது ஃபினைல் ரிங். ஏன்னா C6H5 ஃபார்முலா எனக்கு இப்போது C6H5ன்னு இருக்கும். ஓகே, அப்போ ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர் படி எனக்கு மெத்தில் தான் வரணும். அப்போ என் நைட்ரஸோ மெத்தில், அதுக்கப்புறம் எனக்கு ஃபினைல். நம்ம ஸ்டார்டிங்லேருந்து பேசிகிட்டு இருக்கக்கூடிய ஃபங்க்ஷனல் குரூப் எனக்கு அமைன் தான். ஸோ அந்த அமைனை இங்கே எழுதிருங்க. ஓகே, ஸோ த நேம் ஆஃப் த காம்பவுண்ட் இஸ் என்னோட நைட்ரஸோ கனெக்டாக இருக்குது. என் நைட்ரஸோ, அடுத்த சப்ஸ்டிடியூவன்ட் மெத்தில், அடுத்து எனக்கு ஃபினைல், அண்ட் நம்ம பேசிகிட்டு இருக்க ஃபங்க்ஷனல் குரூப் எனக்கு அமைன். ஓகே, ஸோ இவ்வளோ தான் இந்த லிபர்மேன் நைட்ரோஸோ டெஸ்ட். இந்த கடைசி ப்ராடக்ட்டு உங்களுக்கு பார்க்குறதுக்கு அது எனக்கு ஒரு எல்லோ கலர் ஆயிலி லிக்விடாக இருக்கும். ஓகே, ஸோ இதையும் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணிடுங்க. ஏன்னா இது போன March 25 புக் இன்சைட் 1 மார்க் கொஸ்டினாக எனக்கு கேட்டிருக்காங்க. நான் காட்டுறேன். இது போன March 25 கொஸ்டின் கேட்டிருக்காங்களா? The compound that reacts with nitrous acid to give yellow oily liquid. ஓகே, ஸோ இதை தான் நம்ம இப்போ பார்த்தோம். நம்மளோட ரியாக்டன்ட் என்ன எடுத்தோம்? என் மெத்தில் அனலின் தான் எடுத்தோம். ஸோ இதுதான் உங்களுக்கு நைட்ரஸ் ஆசிடோட வேலை செஞ்சு எனக்கு ஒரு எல்லோ கலர் ஆயிலி லிக்விடை கொடுத்தது. ஸோ லிபர்மேன் நைட்ரோஸோ டெஸ்ட் தான் உங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்க? போன March 25 புக் இன்சைட் 1 மார்க்கு எனக்கு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம பார்த்த இந்த லிபர்மேன் நைட்ரோஸோ டெஸ்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப சிம்பிளான ரியாக்ஷன். இந்த 2 மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. மற்றபடி நீங்கள் பண்ண போகிறது எல்லாமே வாட்டர் மாலிகுலை வெளியே அனுப்புறது தான். ஸோ கரெக்டாக நம்ம எழுதிட்டோம் அப்படின்னா ப்ராடக்ட் ஈஸியாக நம்ம இங்கே அச்சீவ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இந்த ரியாக்ஷன் உங்களுக்கு புரிஞ்சுது அப்படின்னா அது உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இன்னும் இதே மாதிரி நீங்கள் ஆர்கானிக்கில் நீங்கள் நிறைய தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிட்டே இருங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.